இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா, லெபனான் போன்ற நாடுகளில் சண்டை நடக்கும்போது பலவிதமான பச்சிளங்குழந்தைகள் இறக்கின்றன. இளைஞர்கள் இருக்கிறார்கள், போர் வீரர்கள் இறக்கிறார்கள். இத்தனை இழப்புகளும் ஏன் நடக்கிறது அங்கே? இப்போ எல்லா நாடுகளையும் போர் நடக்க வேண்டியதான சார்? எல்லா நாடுகளையும் சண்டை நடந்து ஒரு சில நாடுகளில் சண்டை நடப்பதில்லை. இந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் சண்டை நடக்குதா? இல்லை. தென்கொரியா, வடகொரியா கூட தெரிஞ்சிட்டாலும் அவனும் கூட எவன்ட்டையும் சண்டை போடுறதில்லை. ஆனால் ஆயுதத்தை வச்சுருக்கவனும் எந்த நாட்டுக்கும் சண்டை போடுறது. சில நாடுகளில் சண்டை நடந்து அங்கு பல உயிர்கள், பச்சிளங்குழந்தைகள், இளைஞர்கள், பெற்றோர்கள் எல்லாம் சாகுறாங்க சார். இதனுடைய வேதனை என்ன? இதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன? ஏன் இவ்வளவு துன்பப்படுகிறார்கள்? ஏன் இளமையில் இறக்கிறார்கள்? இதெல்லாம் எந்த நூல்களும் சொல்லலை, தமிழ் நூல்கள் சொல்லியிருக்கின்றன. இதை படித்து நான் என்ன பண்ணுவது? உலக மக்களிடையே எப்படி சொல்லுவது என்பதே எனக்கு புரியவில்லை. அடிப்படையில் எல்லா விஷயமே திருக்குறள சொல்லியிருக்கிறாங்க. ஊழ்வினை, கர்மா. ஊழ் என்ற அதிகாரம் படைத்து வள்ளுவர் சொல்லியிருக்கார். ஊழ் என்று ஒரு அதிகாரம். ஊழ்னா கர்மா, நான் செய்த வினை. ஊழில் பெரியது யாவுல, மற்றொன்று சூழிலும் தாழ்மந்தரும். நீ என்ன பாவம் செய்கிறாயோ அதற்கு ஏற்ப பிறவிகளை அடைந்து அது துன்பத்தை அடைகிறார். ஒருத்தன் கத்தி எடுத்தது, நேற்று கூட இலக்கியம்ல கத்தி எடுத்தது ஒருத்தன் குத்தான். நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழுகிறோம் என்ப அர்த்தமே தெரியாமல் வன் கொடுமையினால், ஆணவத்தினால் பல பேரை கொலை செய்கிறோம், கொள்ளையடிக்கிறோம், பாலியல் பலாத்காரர்கள். இவன்லாம் எங்கே பிறப்பான்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி போர் நடக்கும் இடத்தில் பிறந்து கொஞ்ச காலம் வாழ்ந்து பிறகு அழிவினால் இறந்து போகிறான். அவன் செய்த பாவத்திற்குனால் அழிந்து போகிறான். இதை வேறு எந்த நூல்களும் சொல்லவில்லை, தமிழ் நூல்கள் சொல்லியிருக்கின்றன. இந்த மாதிரி முக்கியமான கருத்துக்களை உலகத்திலே மொத்த நாடுகளிலும் சொன்னால் உலக சமுதாயம் கொஞ்சம் நாஞ்சி திருந்தும். பாவங்களை செய்யக்கூடாது. மனிதனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கு உள்ள வித்தியாசம் அன்பு வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் படைத்தார். இந்த மாதிரி போர் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும்.